காட், இதுதாங்க எங்கள் பழைய ஜிம்மு. ஸோ என் ஃப்ரெண்டோடது லேடிஸாக இருந்தால் கூட விட மாட்டாங்க, நம்ம 2 பேர் ஜென்ஸாக வேறு இருக்கும், கண்டிப்பாக விட மாட்டாங்க. ரா பவர் அதுதான் இந்த 390 தான் இல்லையா? வாடா வாடா. ஸோ இவ்வளோ பெரிய டப்பா வந்து அமேசானில் வந்து நம்மளுக்கு அமைச்சிருந்தாங்க. ஸோ ஹாய் ஹாய் சார், அவங்க மிஸ்டர் ஃப்ளாஷ். ஸோ இன்னையோட vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து கேமரா ஆங்கிள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னா, எப்போவுமே வந்து மேலேருந்து வச்சுருப்பேன், இப்போ கீழேருந்து வச்சுருக்கேன். சும்மா இப்படி பார்ப்போமே அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் வந்து இது வந்து ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கம்ஃபர்டபுள் இல்லைங்க. ஏன் சொல்கிறேன்னா வந்து எனக்கு வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அந்த வியூ எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா, எந்த சைட்லேருந்து ரெக்கார்ட் படுது, இல்லை ஒரு மாதிரி லெஃப்ட்டில் இருக்கா, சரிங்க ரைட்டில் இருக்கான்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. இப்போ பரவாயில்ல, இது கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போன்ட்டு. அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு வந்து அங்கே ஏதோ வண்டி ஏதோ சர்வீஸ் சென்டரில் ஒன்றும் சீக்கிரம் வாடான்னு சொன்னான். அதனால் அங்கே போயிட்டுருக்கேன். ஸோ சேனல் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி வண்டி எடுத்துட்டோங்க. ஸோ பயங்கரமாக இருக்கல மிஸ்டர் ஃப்ளாஷ் 28. ஸோ அது 28 இருந்து வந்து என்னோடய பர்த்டே தாங்க. சரிங்க, ஒரு நாள் லிஃப்ட் கேட்குறேன். சொல்லுங்கள் ப்ரோ. வாங்க, அப்படி தான் போகிறேன். போலாமா? ஓகே. அங்கே வந்து யாராவது நிற்பானுங்க போலீஸ். ஓகே 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 ஓகே. இங்கே பிடிப்பாங்களா? ஓகேண்ணா. ஓ, நானும் சேட் நகர் தானா? சேட் நகர் இருக்குல்ல, 5th மெயின் ரோட். ஓகே 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 ஓகேண்ணா. ஸோ அந்த அண்ணா வந்து பேசிகிட்டே வந்தார். ப்ரோ இங்கெல்லாம் போலீஸ் பிடிப்பாங்க, வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் எனக்காக வந்து மாட்டிக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள், பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எட்டிலாம் பார்த்தார் நின்று, என் பைக்லேருந்து எட்டி நின்று யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் போனார். போகலாம் ப்ரோ, இல்லைனா நான் இறங்கிக்கிறேன் ப்ரோன்னாரு. நாங்கள் வாங்க, நான் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னேன். இல்லை ப்ரோ ஃபைன் போட்டுருவாங்க, லேடிஸாக இருந்தால் கூட விட மாட்டாங்க, நம்ம 2 பேர் ஜென்ஸாக வேறு இருக்கும், கண்டிப்பாக விட மாட்டாங்க ப்ரோன்னாங்க. அந்த அண்ணா பயங்கரமாக சொன்னார், ஜென்ஸாக இருந்தால் வாய்ப்பே இல்லை, நம்மக்கிட்ட காசு வாங்கி தான் விடுவாங்க அப்படின்னா, ஃபைன் போட்டு தான் விடுவாங்கன்னாங்க. ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துச்சுங்க அந்த நேரத்தை சொல்லும் போது. ஓ மை காட். சார் கண்ணாடி இல்லாமல் எங்கே வரமாட்டிங்களா? ஸோ இதுதாங்க என் ஃப்ரெண்டோட 390. தொடச்சியாடா வண்டியை? ஏன்? ஸோ இதுதாங்க எங்கள் பழைய ஜிம்மு. ஸோ என் ஃப்ரெண்டோடதுக்கு ஒரு நாள் நான் இதை எடுத்து ரிவ்யூ போடுறேன். ரா பவர் அதுதான் இந்த 390 தான். ஆள் வராங்க. ஸோ நம்ம டயர் பார்த்தீங்கன்னா, நம்ம டியூக்கோட டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 70% 60% தாங்க இருக்குது. மீதி 40% வந்து நம்ம ஒரு நாள் ட்ராக்குக்கு போய் ஓட்டியிருப்போம். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா பாதி டயர் வந்து தேஞ்சிச்சுங்க, சைடுலாம் செம்மையாக தேஞ்சிருக்கு. பிரேக் இல்லையா? வாடா வாடா வா 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 வா. புழுறான், பிரேக்லாம் வச்சிருக்கான், புழுறான், பச்சையா புழுறான். நானா எங்கேயோ பார்த்துட்டே வராதீங்க. அவர் ஒன்று வச்சிருக்கணும், என்ன வச்சிருக்கணும்டா. உன் பேர் என்ன? ஹாய் சொல்லு. சரி, நீனும் வரும் யூடியூப்பில் போய் வீட்டுக்கு போய் பாரு. ஓகேவா? பாய் பாய். ஆமாம், பாய். சிம்பா ஃபோன். என்னடா பண்ணுறது? அழுகுறான். சில நேரங்கள் கழித்து. ஓகே, சின்னடா வண்டி ஓட்டி திடீர்னு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கானே நினைக்காதீங்க. இப்போ நான் வந்து சில பொருள்லாம் வாங்கியிருந்தேங்க. நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், அதுக்காக வந்து நான் வந்து சில பொருள்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ என்னென்ன பொருள் காமிக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா,
ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹோல்டருங்க. இந்த ஹோல்டர் என்னன்னா, ஸோ இந்த ஹோல்டர் வந்து நம்மளுக்கு ஹேண்டில் பேர் இருக்குல்ல, ஹேண்டில் பேரில் இப்படி ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேருந்து கவர் பண்ணுற மாதிரி, ஃப்ரண்ட்லேருந்து வீடியோ எடுக்கிற மாதிரி. ஸோ அதுக்காக வந்து இது வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஃபிட்டிங்லாம் பண்ணோம். இது இன்னும் ஃபிட் பண்ணல. சரி உங்களுக்கு காமிச்சிட்டு ஃபிட் பண்ணலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு ப்ராடக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இவ்வளோ பெரிய டப்பா வந்து அமேசானில் வந்து நம்மளுக்கு அமைச்சிருந்தாங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஷூ வாங்கணும்னு பெரிய ஆசைங்க. ரொம்ப நல்லா ஷூ வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. என்கிட்ட வந்து ஃபார்மல் ஷூ அந்த மாதிரி தான் இருக்கும், ஆஃபீஸ் போகிற மாதிரி. ஸோ ட்ரெக்கிங் ஷூ அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ட்ரெக்கிங் ஷூ வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு, சரி நம்ம ட்ராவல் பண்ணுறமே ஒன்று வாங்கிப்போமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ இந்த ஷூ பார்த்தீங்கன்னா ஏஷியன் பிராண்ட் இது. ஸோ டோனி சாரோட பிராண்ட் இது. மாடல் பேர் ஹிமாலயன் சம்திங் தான் வரும். ஸோ என்னன்னு தெரியல எனக்கு கரெக்டாக. ஸோ இதை பார்த்தேன், ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் இது வாங்கிட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இது ஒரு 2 பொருள் வாங்கியிருந்தோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து கோப்ரோவில் வந்து நம்மக்கிட்ட வந்து 2 பேட்டரி தான் இருக்குது. ஸோ அடிக்கடி பேட்டரி வந்து காலியாகிறதுனால நம்ம ட்ராவல் பண்ணால் நிறைய ஷூட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் வந்து பேட்டரி வாங்குற அளவுக்கு என்கிட்ட கொஞ்சம் பட்ஜெட் இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு சார்ஜர் வாங்கிடுவோம். ஸோ 2 பேட்டரி வச்சுருக்கேன் இதில். ஸோ ஒரு பேட்டரி வந்து நம்ம கோப்ரோவில் ரெக்கார்ட் பண்ணும்போது இன்னொரு பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த பேட்டரி காலி ஆயிடுச்சுன்னா ஸோ இதுலேருந்து எடுத்து போட்டுப்போம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். ஸோ இது சார்ஜர், கோப்ரோட சார்ஜர். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா கோப்ரோவோட மைக்குங்க, மோனோ மைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் சீப்பஸ்ட்டு மைக்கு. ஏன்னா இது வந்து 350 சம்திங் தான் வரும். ஸோ மைக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இஷ்யூ இருக்குது ப்ரோ, ஒன் சைட் கேட்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மைக்கு இஷ்யூனால தான் நான் இது வாங்கினேன், இல்லைனா இது வாங்கிருக்க மாட்டேன். என்ன மைக் முன்னாடியே இருக்குது. ஸோ இந்த ஒரு பின்னு எனக்கு போயிடுச்சு, இந்த பின் வந்து உடஞ்சிருச்சு. அதனால தான் இந்த பின்னுக்காக தான் இது வாங்கினேன். பட் அந்த தனியாக இந்த பின்னு மட்டுமே ஆர்டர் பண்ண முடியல. ஸோ இது ஒரு செட்டாக தான் வந்துச்சு. இது வந்து ஒரு 350 சம்திங் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுதாங்க மெயினான விஷயம். இது என்னன்னு நினைக்கிறீங்க, இது வந்து SD கார்டுங்க. ஸோ நம்ம GoProவில் பார்த்தீங்கன்னா 64 GB SD கார்டு தான் இருக்குது. ஸோ அது அடிக்கடி வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுது. அதனால் வந்து எதுவுமே வந்து நிறைய ஷூட் பண்ண முடியல, சின்ன வீடியோ ஷூட் பண்ணல. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு 128 GB மெமரி கார்டு வாங்கிட்டேன். ஸோ இந்த பொருளே இதுதான் காஸ்ட்லியான பொருள். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1700 சம்திங் வருது. ஸோ நம்மக்கிட்ட வந்து அடிக்கடி நம்ம வந்து ஸ்டோரேஜ் பற்ற மாட்டேங்குது வீடியோ எடுக்க, அதனால் இது வாங்கியிருந்தேன். 64 GB வந்து ஃபுல்லாகிடுது. ஸோ இது வந்து 128 GB. இப்போ நம்ம கிட்ட 128 GB ஒன்று, 64 GB ஒன்று. ஸோ நல்லா ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது ஒரு பொருள். ஸோ அவ்வளோதான். இது வந்து க்ளவுஸ் என் ஃப்ரெண்டு இது பிடிங்கன்னு வந்துட்டேன். இது நம்ம வாங்கலை, அவன் வச்சிருந்தான். வாடா குட்ரா நான் ட்ராவல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த பொருள் தான், இவ்வளோ பொருள் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். நாங்கள் வந்து 3 பிளேஸ் பார்த்துருக்கோம். அதில் வந்து ஏதாச்சும் ஒரு பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏலகிரி ஒன்று, ஏற்காடு ஒன்று, மேகாமலை ஒன்று. என் ஃப்ரெண்டு சொன்னால் மேகாமலையில் வந்து கிளைமேட் நல்லா இருக்கு, அங்கே போவோம் அப்படின்னு சொன்னால். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் ட்ராவல் பண்ண போகிறோம். என்னோட சேர்த்து 5 பேர். இன்கேஸ் அவங்க யாருமே இல்லை, கடைசி நேரத்தில் யாருமே வரலன்ட்டா நான் தனியாக ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ நான் தனியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏலகிரியில் ஏற்காடு போவேன். என்னென்ன பைக் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 250 ஒன்று, ட்ரையம்ப் ஒன்று, இன்னொரு 390 வருதுங்க. பழைய டியூக் 390 வருது. அது நம்ம ப்ரோ ஒருத்தர் வச்சிருக்காரு, எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னார். இன்கேஸ் பிளான் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், நான் மட்டும் தனியாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ எடுத்து முடிச்சிக்கிறேன். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. உங்கள் அன்பா அதுவும் எப்பயும் கொடுத்துட்டே இருங்க. ஸோ லவ் யூ ஆளுங்க, லவ் யூ ஸோ மச்ங்க. பார்த்து சேஃபாக இருங்க எல்லாருக்கும். பாய்.